ஹலோ மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. bassoholicோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதுக்கான ஸ்பீக்கர்ஸும் நான் வாங்கியிருக்கேன். அதுவுமே ஒரு தனி வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் தட் ஸ்பீக்கர். இதுவுமே வந்து நான் நிறைய பிராண்டு பார்த்தேங்க. சாங் பேர்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு, அது பிராண்டான்னு தெரியல, சாங் பேர்ட் அப்படின்ற ஒரு நேமில் வந்து ஒரு கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது. ட்ரெண்டிங்காக மீன்ஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது கொஞ்சம் நல்லா எல்லாருமே இது பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூடியூப்லேயே நானும் ரிவ்யூஸ் நிறைய பார்க்கும்போது அது ஓடிட்டே இருந்தது. ப்ளஸ் வந்து அமேசான்லேயே பட்ஜெட் ஸ்பீக்கர் 100,000 அந்த மாதிரி சர்ச் பண்ணோன்னா சாங் பேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சு. யூடியூப்லேயும் ரிவ்யூஸ் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அது. ஸோ bassoholicலேயே போகலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஸ்பீக்கர் ரிவ்யூஸ் பார்த்தேன், அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. bassoholicன்றது இப்போ கொஞ்சம் அப்கமிங் பிராண்டுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் 2-3 ரிவ்யூஸ் பார்த்தேன். அந்த அமேசான் நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே கீழே போய் ரிவ்யூஸ் பார்த்ததில் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி சொல்லணும்னா, நீங்கள் சோனி, பயனீர், ஜேபிஎல் அந்த லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு நார்மல் பட்ஜெட் ஒரு 1,000-2,300 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறீங்க, நார்மலாக இருந்தால் போதும். சாங் குவாலிட்டி ஒரு நாமினலாக ஒரு சாங் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படி பேசுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இதுவும் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ கூடவே நான் சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அவங்க ரொம்ப லென்த்தாக போகும்ன்றதால நான் அதை பண்ணலை. சரி, இது ஒரு தனி வீடியோ பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் நான் வச்சுட்டேன். நிறைய பேக்கிங் பயங்கரமாக செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் கூட ரொம்ப செக்யூராக வரல, ஆனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு பண்ணுறேன். ரொம்ப சாரி மக்களே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கீழே வச்சுட்டு இருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா bassoholic கூட ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலாக நான் 2 செட்டு வாங்கிட்டேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரு அண்ட் பேக் டோரு ரெண்டுத்துக்குமே இதே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது காம்பனண்ட், ஃப்ரண்ட்டுக்கு வந்து காம்பனண்ட் ஸ்பீக்கர் போடுங்க, பேக்கில் வந்து ஒரு கோஆக்சல் போட்டால் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. காம்பனண்ட் அப்படின்னு போகும்போது இந்த பிராண்டிலலாம் காம்பனண்ட் அவ்வளோ ஒன்றும் எனக்கு வருத்த தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் பேர்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாங் பேர்டு JXL அதெல்லாம் வந்து காம்பனண்ட் அவ்வளோவா இதுவாக தெரியல, நல்லா இல்லை, மீன்ஸ் நல்லா இல்லை. நான் தேடி பார்த்தீங்கன்னா 1-2 தான் நான் பார்த்தேன், அதுலேயுமே வந்து பெருசாக இதுவாக இல்லை. அன்பிராண்டடாக நிறைய இருந்துச்சு, ஏகப்பட்ட காம்பனன்ட் ஸ்பீக்கர் வந்துச்சு. சரி வேணாம் அப்படின்ட்டு விட்டேன். சரி ஃப்ரண்ட் டோருக்கும் பேக் டோருக்கும் நம்ம கோஆக்சலே போவோம், என்ன எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுற ஒரு இது சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணும்போது கோஆக்சல் போகலாம். ஒரு பிராண்டடாகவே ஒரு பயனீரோ ஒரு JBL அந்த மாதிரி பிராண்டில், ஒரு சோனி அந்த மாதிரி பிராண்டில் ஒரு கோஆக்சல் ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும் அப்டேட் பண்ணுவோம், சிஸ்டம் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. சரி இது இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இதே வாங்கிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, அதாவது குறை சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு போனால் போகுது அப்படின்ற மாதிரி வாங்கினேன். இதை நான் நல்லா ரிசர்ச் பண்ணி ரிவ்யூலாம் பார்த்து அப்படி தான் வாங்கினேன். சரிங்களா, இது வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் ஒரு வாரண்டி கார்டு வந்துட்டுருக்காங்க. வாரண்டி கார்டு
bassoholic சின்ன பேப்பர் கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக்கிங் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இப்போ ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க மவுண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பிராண்டட் ஐட்டம் போனாலும் அந்த ரிங்கோடு சேர்ந்து வரும். டோர் ஸ்பீக்கர்ன்றதால ரிங்கோடு சேர்ந்து வரும். ஆனால் இதில் அதெல்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் மேலே ஸ்பீக்கர். ஸோ பேக் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் வியூ. இது வந்து மென்ஷன் இந்த பவர் அவுட்புட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 50 Hz 20 kHzன்னு போட்டிருக்காங்க. சென்சிட்டிவிட்டி 90 decibels போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் அவுட்புட் 320 watts ஸ்பீக்கர். மினிமலான ஒரு ஸ்பீக்கர் தான், ரொம்ப பெருசாக இதுவாக இல்லை. மினிமலான 300 wattsன்றது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே நானுமே பார்த்தேன். ஒரு 600 அந்த மாதிரிலாம் போச்சு. 500 watts 600 watts அப்படிலாம் போச்சு. சரி, அவ்வளோ வேணாம், நம்ம என்ன போட்ட பேஸ் டம்மு அடி போட போகிறதில்ல. நம்மளுக்கு தேவை வந்து சாங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மைல்டாக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சவுண்டெல்லாம் பிரித்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மைல்டான சாங் கேட்குறாங்க. நான் ரொம்ப டம்முலாம் போட்டு கேட்காம ஒரு நல்ல கிளாரிட்டியான வாய்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இதுதான் நான். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மேட் ஃபினிஷில் நல்ல ஒரு திக்கான பேப்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இது வந்து இந்த போர்ஷன் வந்து பிளாஸ்டிக், இந்த ட்விட்டர் போர்ஷன் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 2 பின்னு +1- 2 பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4-way ஸ்பீக்கர் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் பார்த்தேன் வாங்கும்போது அமேசான்லேயே நான் பார்த்தேன். இங்கே வந்து 3 பின்னு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அது என்னென்ன ஐடியா இல்லை. ஸோ நான் அதை இது பண்ணலை. எப்படி சொல்கிறது, நான் வந்து பெருசாக பார்க்கல, அதை விட்டுட்டேன். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 2 இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது சேம் தான். இதுவும் அது ஆனால் ஒர்க்கிங்லாம் எதுவும் செக் பண்ணல. இருந்தாலும் பாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி சேம் அதே தான். இந்த ஸ்பீக்கர் பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதோட குவாலிட்டி, அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரெயிட்டாகவே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பாக்ஸில் என்ன ஸோ நம்ம பிரிக்காமல் இந்த பாக்ஸ் இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்த மாதிரியே bassoholic பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 2-way coaxial ஸ்பீக்கர் BLSPO 060 மாடல் நம்பர் நினைக்கிறேன். இது மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இமேஜ் நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அந்த நம்ம ஆண்ட்ராய்டில் போட்டிருந்தாங்களே அதே மாதிரி வந்து இங்கே போட்டிருக்காங்க. register your product and get bonus 2 months extended warranty if you register within 7 days of purchase. 7 நாளைக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணால் எக்ஸ்ட்ரா 2 months வந்து போனஸ் வாரண்ட்டி, அதாவது 1 year இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 months சொல்லுவாங்க. பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோக்கு நடுவில் பின் பண்ணுறேன். சரிங்களா, ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் நம்பர் அதான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, BSLSP 060 2-way coaxial speaker. Power handling continuous 80 watts. Continuous 80 watts ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. பவர் ஹேண்ட்லிங் பீக்கில் வந்து 320 watts. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 50 Hz அண்ட் 20 kHz போட்டுருக்காங்க. நாமினல் இம்பெண்டன்ஸ் வந்து 40 ohms அப்படின்னு போட்டிருக்காங்க. 40 ohms போட்டுருக்காங்க. ஓஃபர் கோன் ட்ரீட்டட் ரப்பர் எட்ஜ் PP இன்ஜெக்ஷன். சொன்னீங்களா, சொன்ன பார்த்தீங்களா, அந்த உள் சைடு வந்து மேட் ஃபினிஷ் பேப்பர் மாதிரி கொடுத்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் டைமென்ஷன் லென்த்து வித்து ஹைட்டு 160 mm 160 mm அண்ட் 60 mm, அதாவது 160 அந்த ஸ்பீக்கரோட இந்த பார்த்திங்கன்னா 60 mm அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் டைமென்ஷன் சைஸ் அதே மாதிரி போட்டிருக்காங்க. வார்னிங், அப்புறம் கொஞ்சம் வார்னிங் மெசேஜஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. 6
மேலே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ். இதுலேயே வந்து 6.5 இன்ச்சஸ் இன்னொன்று இருக்குது. அதாவது நான் வேணாம் 6 இன்ச்சே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் இதே வாங்கிட்டேன். இதே ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இதுக்கு இதே ஓகே. ஆக்சுவலி நம்ம கார் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி தான் நான் நினைப்பேன். அதனால் வந்து பெருசாக இது பண்ண மாட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த bassoholic எம்ஆர்பி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் நேமு, மாடல் நம்பரு, நெட் குவான்டிட்டி, 2 ஸ்பீக்கரு. எம்ஆர்பி வந்து 2290 போட்டிருக்காங்க. 2290, அதாவது ஒரு செட்டு ரெண்டு பீஸ் வந்து 2290 போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த மேனுஃபேக்சர் டேட்டு, அந்த கஸ்டமர் கேர் நம்பர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, பேக்கிங் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியல. நான் ஒரே இதுலேயே வந்து 2 ஆர்டர் பண்ணனால ஒரே பாக்ஸில் 2 போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கரை பற்றி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதை அப்கிரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சோனி போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. சோனி நெக்ஸ்ட்டு சோனி சப்வூஃபர் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. சப்வூஃபர் பார்ப்போம் என்ன பிராண்டில். சப்வூஃபர் இப்போ நார்மலாக நிறைய பிராண்ட் வருது, சைனா மேக் நிறைய வருது. ஆனால் நம்ம நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா இப்போ சோனி மேலே பேர் போட்டு பார்த்தீங்கன்னா அது லோக்கல் இதுவாக இருக்கும். ஆனால் மேலே சோனி அப்படின்னு வந்து ஃபஸ்ட் காப்பின்றது வந்து எக்கச்சக்கமாகிடுச்சு. இப்போ ஸ்பீக்கர்லேயே வந்து நான் ஏன் வந்து இந்த இதுக்கே போனேன் அப்படின்னா, bassoholicன்றது இப்போ அப்கமிங் பிராண்டு. இது வந்து ஜென்வன் தான். நான் bassoholicன்ற பிராண்டு இது வந்து ஜென்வனாக இருக்குது. இப்போ சோனி பயனியர்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு கோஎக்ஸல் போகிறீங்கன்னா ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் போகும். 4,500 சம்திங் போகுது. ஆனால் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு கார் ஆக்சரி ஷாப்பில் போய்ட்டு ஒரு நார்மலான இதில் கேட்டிங்கன்னா 2000 பண்ணித்தரேன், 1500 பண்ணித்தரேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பண்ணிடுன்னு மேலே பேர் மட்டும்தான் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி ப்ராடக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்ச இடமா போய் இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஜென்வன் தான் இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் அவ்வளோ இதில் இது பண்ண மாட்டேன், செட்டிங் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ப்ரைஸும் நீங்கள் பார்த்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு 500 பேர் போட்டு 1500 இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து ஃபேக்கு ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ மாட்ட போகிறீங்க செட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தெரிஞ்சவங்கக்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இந்த பை லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1140 ஒரு செட்டு. அதாவது 2 ஸ்பீக்கர் வந்து 1140க்கு நான் வாங்கினேன். 2 செட்டு வந்து எனக்கு 2280 ரூபா வந்தது. டீசெண்டான ப்ரைஸ் தான். ஒன்றும் பெருசாக பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. நம்ம ஃபுல் செட்டப்பே நான் வந்து எப்படி பார்த்தேன்னா எனக்கு அது 4999 செட்டு, அப்புறம் ஒரு 700 ருபீஸ் கேமரா வந்துச்சு. ஃப்ரேம் வந்து நான் இன்னொரு இதில் வாங்கினேன், இன்னொரு டீலர்கிட்ட வாங்கினேன். அது வெளியே வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். அமேசான்லாம் பார்த்தா ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது செட்டோட 2000 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அமேசான் மட்டும் இல்லாமல் நான் நிறைய இதில் செக் பண்ணேன். அப்புறம் வந்து வெளியே இன்னொரு டீலர் பார்த்து நான் வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1200 1300 சம்திங் ஏதோ வந்துச்சு. அடிஷ்னல் கொரியர் ப்ரைஸ் சேர்த்து 1500 வந்துச்சு. அதாவது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் ஃப்ரேம். நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மேட் டேஷ்போர்ட் மெட்டீரியல் வரும் பார்த்திங்கன்னா, பிளாக் மேட்டு அந்த மாதிரி தான் வரும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கினேன். அது இன்னுமே எனக்கு கொஞ்சம் ரேட்டு ஒரு 200 அதிகமாக வந்துச்சு. சரி ஓகே, ஃபினிஷிங் வந்து டீசெண்டாக பண்ணுறதில்ல. சரி ஓகே, நான் அதிகமான படம் அதுக்கே போயிட்டேன். அதுவுமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ, ஸ்பீக்கர் வீடியோ. ஒரு சீக்கிரம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வந்து காரில் மாட்டும் போது அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் பண்ணலாம், நான் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படிதான் எனக்கு நிறைய திக்குது, எனக்கு தெரியுது. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுலேயே நிறைய இடத்துலாம் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. தேவையில்லாத ஒரு சின்ன வேர்ட்ஸ்லாம் நான் நடுவில் வந்துட்டு போவோம். அதெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, சமாளிக்கிறேன். என்னால் இது பண்ண முடியல. ஸோ ஸ்லோவாக பேசுறதுக்கு நான் கற்றுட்ருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் இது பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து காரை நம்ம ஆண்ட்ராய்ட் செட்டை மாற்றுறோம். ஒரு சவுண்ட் குவாலிட்டி
ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி, ஆண்ட்ராய்ட் சிஸ்டமோட ரிவ்யூ எல்லாமே நான் ஒரு 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ until then பாய் ஃப்ரம் everybody. வெல்கம் டாட்டா. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், அப்படி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.